நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். என் கண்ணு முன்னாடிதான் அவர் ஏர்போர்ட்குள்ள போனாரு. அப்புறம் அப்புறம் நடுவில் அவர் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை கோவத்துல அவர் தப்பான பிளைட்ல ஏறி இருப்பாரோ? அவர்தான் கோவம் வந்தா என்ன வேணா பண்ணுவாரே. என்ன ஸ்ருதி இது? இது என்ன சென்னை பஸ் ஸ்டாண்டா? தப்பான பஸ்ல ஏறி போறதுக்கு? அது ஏர்போர்ட். இத பத்தி யோசிச்சு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன பண்றதுனே. இப்ப இந்த விஷயத்தை பத்தி நான் எல்லார்கிட்டயும் சொல்லி ஆகணும். போய் சொல்லி பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா அக்கா கிட்ட இதை பத்தி சொல்லட்டுமா வேண்டாமா? என்னம்மா அஞ்சலி, எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க? சின்னாவை பத்தி யோசிக்காத. அதுவும் இல்லாம நீ ஏற்கனவே சுருதிக்கு நீ தானே சமாதானம் சொல்லிட்டு இருக்க. பாட்டி, சின்ன அங்க போயிட்டு ஒரு தடவை கூட போன் பண்ணவே இல்ல. அவ இது வரைக்கும் இப்படி நடந்துகிட்டதே இல்ல. பாட்டி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை சின்ன ஏதாவது பிரச்சனையில மாட்டிருப்பாடோ? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா அஞ்சலி, சும்மா பயப்படாத. என்னம்மா இது? இப்படி நீ சின்னாவை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே மாத்திரை கூட சாப்பிடலன்னா என்ன அர்த்தம்? ஆமா அஞ்சலி, பிரியா தான் என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னா, அதான் மாத்திரையை கொண்டு வந்தேன். இந்த அப்படி சாப்பிடு. இல்ல பாட்டி, நான் ஒரு தடவையாவது சின்ன கிட்ட பேசணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே அக்கா அஸ்வின் விஷயத்தால ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த விஷயத்தை வேற போய் நான் சொன்னா, இது இப்ப போய் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? ஆனா அவங்க கிட்ட நான் பொய்யும் சொல்ல முடியாது. ஆமா அஞ்சலி, இந்த மாதிரி நிலைமையில நீ ரொம்ப டென்ஷன் ஆகுறது நல்லது இல்லம்மா. இத பாரு, நீ ஒரு வேலை பண்ணு. பேசாம நீ சின்னவோட ஆபீஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, அவரோட பேர் என்ன? அமர். அமர். அவருக்கு ஒரு போன் பண்ணு. அவருக்கு எல்லாம் தெரியுமில்ல? சரி. சொல்லுங்க அஸ்வின், எனக்கு சரியா கேட்கல. கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். அப்படியா? சரிங்க. அப்புறம் ஏங்க நீங்க இங்க யாருக்குமே போன் பண்ணல? சின்னவா? என்னங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். அக்காவும் நல்லா இருக்காங்க. நான் சின்ன கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க? சரி சரி சரிங்க. அக்கா, அவர் ஏதோ முக்கியமான மீட்டிங்காக கிளம்புறாராம். மீட்டிங் முடிஞ்சதும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னாரு. ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான மீட்டிங்கா? சரி, நீங்களே சின்ன கிட்ட சொல்லுங்க. ராத்திரி மருந்து மறக்காம சாப்பிட சொல்லுங்க. என்னங்க? அக்கா மறக்காம ராத்திரி போட வேண்டிய மாத்திரையை போட சொன்னாங்க. அது ராத்திரி போடுற மாத்திரை. சரி, நீங்க கொஞ்சம் சுருதி, என்னோட ரூம் எந்த ரூம்னே தெரியலையே. ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இங்க என்னடா ஒரே வீட்டுக்குள்ள 1000 ரூம் கட்டி வச்சு குழப்பறாங்க.
இதுதான் என்னோட ரூம்னு நினைக்கிறேன். நிச்சயம் 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 இதுவா தான் இருக்கும். ஆனா என்னோட ரூமுக்குள்ள வேற யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, அக்கா இதுக்கு மேல டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான் அஸ்வின் எனக்கு கால் பண்ண மாதிரி நான் நடிச்சேன். உண்மையை சொன்னா அவர் எனக்கு கால் பண்ணல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நான் வேணும்னு அப்படி போய் சொல்லல. வேற என்ன பண்றது? நான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது எனக்கு கால் வந்தது. அஸ்வின் லண்டனுக்கு வரவே இல்லைன்னு சொன்னாங்க. என்ன சின்ன சின்ன அந்த ஃபிளைட்ல ஏறவே இல்லையா? இல்ல பாட்டி. அட கடவுளே, இது உண்மையிலேயே மசாலா நிறைஞ்ச விஷயம் தான். இப்பவே போய் சூடு குறையாம என் சிஸ்டர் கிட்ட இதை சொல்லணும். அட கடவுளே, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? என் பேரு சின்ன எங்கன்னு யாருக்கு எதுவும் தெரியலையா? ஐயோ பாட்டி, நீங்க எதுக்கும் பதட்டப்படாம இருங்க. பதட்டப்படாம அமைதியா எப்படி இருக்க முடியும்? இந்த விஷயத்தை கேட்டதும் பதட்டம் வரத்தானே செய்யும். 3 நாள் ஆயிடுச்சுமா, சின்ன இன்னும் போகல. அப்புறம் எங்க போயிருப்பாவ? எங்கதான் போயிருப்பாவ? ஐயோ பாட்டி, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் வேற ஏதாவது ஃபிளைட்ல லண்டனுக்கு போயிருக்கலாம்ல. மீட்டிங்க்கு போயிருக்க மாட்டாரு. பாட்டி, நான் உண்மையிலேயே ஏர்போர்ட்டுக்கு போனேன். அவரை வழி அனுப்பினேன். அங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ அவர் உள்ள போறத நானே பார்த்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பாட்டி, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். அதுவும் இல்லாம அவர் போனோன்னே எனக்கு அங்கிருந்து மெசேஜ் அனுப்பினார்ல. கடவுளோட சக்தியால நீ சொல்றபடி நடக்கணும். சின்னாவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அப்புறம் சின்னாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அஸ்வினுக்கு எதுவும் ஆகாது. அவர் எங்க இருந்தாலும் நல்லபடியா தான் இருப்பாரு. கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்திருப்பாரு. அதனால தான் நம்ம யாருக்கும் ஃபோன் பண்ணல. பாட்டி, நான் எதுக்காக போய் சொன்னேன்னு தெரியுமா? இந்த நிலைமையில அக்கா இன்னும் டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான். இத பத்தி அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட, யார் எங்க போனாங்க? யார் எந்த இடத்துல ரீச் ஆகல? தயவு செஞ்சு இதை கிளியரா என்கிட்ட சொல்றியா? இங்க பாருங்க, நான் ஒரு உண்மையான விஷயத்தை டாக் பண்ண போறேன். எல்லாரும் அமைதியா கேளுங்க. இங்க இருந்து போன ஒருத்தங்க போக வேண்டிய இடத்துக்கு போகவே இல்ல. அவங்க போன் பண்ணாங்க. ஆனா போன்ல அவங்க கிட்ட எதுவுமே பேசவே இல்ல. அவங்களோட ஒய்ஃப் அவங்க கிட்ட பேசினாங்க. ஆனா அவங்க கிட்ட பேசவே இல்ல. என்ன தெளிவா புரியுதா சிஸ்டர்? ஐயோ, ஏன் இப்படி தேவையில்லாம புதிர் போட்டு பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கிளியரா சொல்றியா? என்னோட டெலிகேட்டான பிரெயின்ல இவ்ளோ பிரஷர் என்னால போட முடியாது பிரதர். சரி, ஒன்னு சொல்லு, அவங்க பேர் என்ன? அவங்க பேரு என்ன? ஐயோ ஹரிபிரகாஷ், எனக்காக கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வாயே. எனக்கு தலையே சுத்துது. ஞாபகம் வந்துருச்சு. ஹரிபிரகாஷ் அந்த பேரு. அவர் இங்க இருந்து எங்கேயோ போனாரு. ஆனா அங்க போகவே இல்ல. அப்ப போகாதவரு அவரோட மனைவி கிட்ட பேசினாரு இல்ல. ஆனா உண்மையிலே அவர் பேசவே இல்ல. என்ன? ஹரிபிரகாஷ் அவன் வைஃப் கிட்ட பேசினானா? சிஸ்டர் ப்ளீஸ் டு நாட் டிஸ்டர்ப். ஐ அம் ஃபர்கெட்டிங் எவ்ரிதிங். அவருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹெச்பிக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. என்ன பாக்குற? எங்களுக்கு சொல்லவே இல்லையே. உன் கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட கூட இல்ல. அம்மா, நானே போலமா? இல்ல நான் ஒண்ணும் இவரை பத்தி பேசவே இல்ல. அது எனக்கு நான் இப்ப இன்னொருத்தங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். அவரோட மனைவி ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவர் யார பத்தி சொல்றாரு? அப்புறம் ஒரு 4 கால் மிருகத்தோட சேர்ந்து அவங்க அங்க எங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, அவங்க அப்பப்ப லக்ஷ்மி கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலமா. எனக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் ஆள. எனக்கு கிச்சன்ல வேற வேலை இருக்கு, நான் போறேன். ஒரு நிமிஷம். இப்ப நீ என்ன சொன்ன? 4 காலா? அப்புறம் லக்ஷ்மியா? சீனியர் சிட்டிசன் வேற சொன்னல. ஒருவேளை நீ அத்தம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கியா என்ன? அவங்களே தான் அந்த அழகான பொண்ணு அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லண்டன் போயிருக்காருல அவங்களோட கணவர், அவர் அங்க போகவே இல்லையா. ஆனா லண்டனுக்கு போயிருக்கிறது அஸ்வின். அப்படின்னா நீ இவ்வளவு நேரமா என்ன சொல்ல வந்த? அஸ்வின் தம்பி லண்டனுக்கு போய் சேரவேன்னு சொல்றியா? அது இல்ல, அந்த பொண்ணு அந்த சீனியர் சிட்டிசன் கிட்ட அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தா.
அப்படியா? அப்படின்னா அந்த கிழிஞ்ச புடவை அத்தம்மா கிட்ட இததான் சொல்லிட்டு இருந்திருக்கா. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்வின் தம்பி லண்டனுக்கு போகவே இல்லையா? அப்படின்னா அந்த கிழிஞ்ச புடவை பொய் சொல்லிட்டு இருக்காளா? போன்ல அஸ்வின் தம்பி கிட்ட பேசின மாதிரி சொன்னதெல்லாம் பொய்யா? ஐயோ சின்ன 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 லண்டன் போகலையா? அப்படின்னா அவன் எங்க? என்னாச்சு அஞ்சலி? என்னாச்சு? மாப்ள அஜய் இங்க வா. கமிங் சூன். அஞ்சலிக்கு என்னாச்சுன்னு தெரியல, சீக்கிரம் வாங்க. ரிலாக்ஸ். என்னாச்சுமா? அக்கா, அஜய் அக்கா, என்னாச்சுக்கா? என்னாச்சு? என்னாச்சுக்கா? ப்ளீஸ் சொல்லுங்கக்கா. அஞ்சலி. அக்கா, அஞ்சலிமா என்னக்காச்சு? என்னாச்சு? சின்ன ஐயோ, நானும் சந்துரு பர்சனலா பேசிட்டு இருந்தோம். அத கேட்டு திடீர்னு அஞ்சலி ஷாக்கா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டா. அக்கா ப்ளீஸ்க்கா. சின்ன சின்ன லண்டன் போல. அப்படின்னா அப்படின்னா எங்க போனா? என்ன? நீ என்ன சொல்ற? ஆனா இத சொன்னது யாரு? எப்படி இந்த மாதிரி நடந்தது? மாமா, இப்ப இத பத்திலாம் நம்ம பேச வேணாம். முதல்ல அக்காவை ரூமை கூட்டிட்டு போங்க. அக்கா எழுந்திருங்க. ஹரிபிரகாஷ், அக்காக்கு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வா சீக்கிரமா. பாத்துக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ். ஒண்ணு இல்ல. சின்ன எங்க எங்க போயிருப்பான் பாட்டி? எப்படி இருப்பான்? எல்லாம் சரியாயிடும் அஞ்சலி. ஸ்ருதி, நீங்க நீங்க எதுக்காக சின்ன விஷயத்துல என்கிட்ட போய் சொன்னீங்க? அதனால தானே நீங்க லண்டனுக்கு போகல? ஆனா அமர் ஏன் என்கிட்ட ஃபோன் பண்ணி எதுவுமே சொல்லல? அப்புறம் ஸ்ருதி உங்க நம்பர்? இல்ல அஜய், அவங்க அஸ்வின்காக நாள் முழுக்க வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி டீடைல்ஸ் கிடைக்காததுனால அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அது மெசேஜ்? ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் சின்ன மெசேஜ் பண்ணாரு. அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் சின்ன ஏன் எனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பல? அக்கா, அஸ்வின் அங்க கான்ஃபரன்ஸ்க்கு மட்டும்தான் வரலன்னு அவங்க சொன்னாங்க. அவர் வர வேண்டிய ஃப்ளைட்ல அவர் வரலங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வேலை விஷயமா வேற ஃப்ளைட்ல கூட போயிருக்கலாம். அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். அந்த ஃப்ளைட் லேட்டா போயிருக்கும், அவர் ஹோட்டலுக்கும் லேட்டா போயிருப்பாரு. இப்படிதான் நடந்திருக்கும். ஆனா அக்கா இந்த அளவுக்கு டென்ஷன் ஆவாங்கன்னு அண்ணனுக்கு தெரியும்ல, அப்ப ஏன் இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்காரு? அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவருக்கு ஃபோன் பண்றேன். என்ன ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்குக்கா? ஆனா நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்புனேன். அதோட இது வரைக்கும் சின்ன என்னோட மெசேஜ பார்த்துட்டு கால் பண்ணாம இருந்ததே இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்கக்கா, அவருக்கு எதுவும் ஆகாது. போலீஸ் அஜய், நம்ம இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஆமாக்கா, அதுவும் சரிதான். நான் உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா அஜய், போலீஸ்க்கு எதுக்கு? ஸ்ருதி, இது வெறும் இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் இப்பவே கமிஷனர் சாருக்கு ஃபோன் பண்ணி அண்ணனை பத்தின டீடைல் சொல்றேன். அஜய், சீக்கிரமா ஃபோன் பண்ணு. சரிக்கா. இந்த ராத்திரி நேரத்துல யார் ஃபோன் பண்றாங்கன்னு தெரியலையே. ஹலோ, சின்ன
அண்ணனா? சின்ன நீ எங்க இருக்க? நாங்கள உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறோம் தெரியுமா? அங்க போனதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஏன் ஒரு மெசேஜ் கூட அனுப்பல? அக்கா ஐம் சாரி அக்கா. சாரியா? நாங்க எல்லாரும் உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறோம்னு உனக்கு தெரியுமா? நாங்க இப்பதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தோம். அதோட நீ லண்டனுக்கு போலங்கிற விஷயத்தை நீ ஏன் எங்க கிட்ட எல்லாம் சொல்லல? ஆமாக்கா, நான் லண்டனுக்கு போகல. லாஸ்ட் மினிட்ல நான் ஸ்காட்லாந்துக்கு வர வேண்டியதா போச்சு. என்ன? நீ ஸ்காட்லாந்துல இருக்கியா? ஆமாக்கா, ஸ்காட்லாந்துல ஒரு டீல் ஃபைனல் ஆயிருக்கு. லண்டன் கான்ஃபரன்ஸ், அதனால தான் நான் போஸ்ட்போன் பண்ணேன். சின்னா, நீ நீ நல்லா தானே இருக்க? யாக்கா, ஐம் ஃபைன். சரி, என்னோட ஜாக்கிரதையா பாத்துக்க. சின்னா, நீ எப்படி இருக்க? இங்க பாரு, போனா போகுதுன்னு உன்னை இப்ப மன்னிச்சு விட்டார. ஆனா இனிமே அஜாக்கிரதையா இருக்காத. இன்னொரு விஷயம், நீ நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, நீ எங்க எல்லாருக்கும் அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இரு. சரிங்க பாட்டி. ஒரு நிமிஷம், மனோரமா உங்ககிட்ட பேசுறோம்னு சொல்றேன். ஹலோ, ஹாய், பை பை அஸ்வின் தம்பி. ஐயோ, நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். லண்டனுக்கு போறேன்னு சொன்னியே, திடீர்னு ஸ்காட்லாந்துக்கு எதுக்கு போன? ஆமா அத்தா, அது வந்து சரி சரி, அதெல்லாம் விட இந்த டாக்கிங் எல்லாம் சகஜமான விஷயம் தான். முதல்ல ஒரு விஷயம் சொல்லு, ஸ்காட்லாந்துல இருந்து எனக்காக என்ன வாங்கிட்டு வர போற? ஸ்ருதி, ஏன் நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அதான் இப்ப அஸ்வின் ஃபோன் பண்ணிட்டாருல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் என் உடம்புக்கு ஏத்த மாதிரி துணிமணிலாம் அங்கிருந்து வாங்கிட்டு வர சொல்றீங்களா? அஸ்வின் தம்பி, உன்னோட சந்திர மாமா இங்க வந்திருக்காரு. அதனால ஒரு வேலை பண்ணு, அவருக்காக நீ ஸ்காட்லாந்துல இருந்து ஷர்ட் வாங்கிட்டு வா. என்ன, அது கூட அவரோட சைஸுக்கு கிடைச்சா மட்டும். நீ எப்படி இருக்கப்பா? அம்மா, போன் என்கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். ஒரு நிமிஷம், அஜய் உன்கிட்ட பேசணும்னு சொல்றான். ஹலோ. அண்ணா, ஆனா நீங்க எதுக்கு இப்போ திடீர்னு ஸ்காட்லாந்து போனீங்க? இத பத்திலாம் அமருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் யாருக்குமே தெரியாது. லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ் ஆயிடுச்சு. டீடைல்டா அப்புறமா நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். ஆல்ரைட்டா. லிசன், என்னால அவ்வளவா டச்ல இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க எதுவுமே சரியில்லை. அக்காக்கு எதுவும் சொல்லாத, அவங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் அக்காவையும் ஸ்ருதியையும் பாத்துக்கோ. அஃப்கோர்ஸ் அண்ணா, 2 பேரையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அப்புறம் அண்ணன், முதல்ல ஸ்ருதி கிட்ட பேசுங்க. ஸ்ருதி, ஸ்ருதி, ஐம் ஃபைன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளீஸ், நீ அழாத. ஸ்ருதி, அழாத. ஜஸ்ட் ஸ்டாப். ஸ்ருதி, அழாதன்னு சொல்றேன்ல.
பாரு. ஸ்ருதி அது வந்து ஸ்ருதி, I love you. Shruti, I love you.